வெல்கம் டு ஆல். சாப்டர் 10 ஆப்ரேஷன் ரிசர்ச், ஷார்ட் ஃபார்மில் ஓஆர்னு சொல்லுவாங்க. மேக்ஸோட பிரான்ச்லேயே கொஞ்சம் ஈஸியான டாபிக் என்னவா இருக்குன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். இதோட அப்ளிகேஷன் நம்ம நிறைய கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஒரு கம்பெனியில் நம்மளோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் வரக்கூடிய லாஸை டிக்ரீஸ் பண்ணவும் இந்த மாதிரியான டாப்பிக்கை யூஸ் பண்ணுவோம். சரி, நம்ம 11th பொறுத்த வரைக்கும் என்ன படிக்க போகிறோன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி. எல்பிபினா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பை கிராஃபிக்கல் மெத்தட். ஃபஸ்ட் இந்த எல்பிபின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னா இந்த கம்பெனியில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் வரக்கூடிய லாஸை எப்படிலாம் டிக்ரீஸ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட் மெயினாக டிக்ரீஸ் ஆகும், இது போல் கண்டுபிடிக்க நம்ம எல்பிபியை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் பை கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இது ரெண்டுமே கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. அதே போல் ஒரு பொருளை எங்கேருந்து கொண்டு போனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியும், நம்மளோட காஸ்ட் கம்மியாகும். இது போல் நிறையா விஷயங்களை பற்றி இந்த டாப்பிக்கில் படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 10.1ல் எல்பிபி பற்றியும் 10.2ல் நெட்வொர்க் ஆஃப் எ ப்ராஜெக்ட் தென் கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை பற்றி பார்க்கலாம். சிபிஎம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம். ஒரு கம்பெனியில் எவ்வளோலாம் ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் எந்த அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், எதை நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம், அதன் மூலயமா வரக்கூடிய ப்ராஃபிட்லாம் என்ன. முதல்ல கொடுத்துருக்க ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை ஒரு மேக்ஸாக மாற்ற போகிறோம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில்னால் ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக, அந்த எக்ஸ்ஒய் வர மாரி ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். செகண்டில் அந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிற ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கலாக மாற்ற போகிறோம், நமக்கு புரிகிற ஃபார்மேட்டில் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். செகண்ட் இதில் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படிலாம் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கலாக மாற்றலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஒரு 3 ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா, ஐடென்டிஃபை த டிசிஷன் வேரியபிள். ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக அந்த கொஸ்டினை படித்து அதில் எந்தெந்த வேரியபிள் மெயினாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் டு பி மேக்ஸிமைஸ்டு ஆர் மினிமைஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் எ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் டிசிஷன் வேரியபிள். ஃபஸ்ட் நமக்கு அந்த ப்ராஜெக்டில் அந்த கம்பெனியில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறோம், எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம், எவ்வளோ லாபம் வருது நஷ்டம் வருது அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடிய லாபத்தை அதிகமாக்கணுமா நஷ்டத்தை கம்மியாக்கணுமா அதை ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தென் அந்த வேரியபிள் மேக்ஸிமைஸாக மினிமைஸாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஐடென்டிஃபை தி செட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் கண்டிஷன்ஸ் அண்டு express them as linear inequalities or equation in terms of the decision variable. தென் இதுக்கப்புறமா சில கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு கம்பெனி எடுக்கிறோன்னா நம்ம மாட்டுன்னு ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். நமக்கு இந்த அளவு மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை நம்ம தயாரிக்கிறோன்னா இத்தனை பென் மட்டும் நம்ம தயாரித்தா போதும். சப்போஸ் செல்ஃபோன் தயாரிக்கணும்னா இத்தனை செல்ஃபோன் மட்டும் தயாரித்தா போதும். அதுபோல் சில கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை இன்இக்வாலிட்டிஸ் எழுத போகிறோம். ஈக்குவேஷன்னா இது ஈக்குவாலிட்டினா, இன்இக்வாலிட்டினா லெஸ் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இது போல் வரக்கூடிய எல்லாமே இன்இக்வாலிட்டிஸ். இப்போ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் என்ன, அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறோமா மினிமைஸ் பண்ணுறோமா, சில கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி எல்பிபியாக மாற்ற போகிறோம் ஃபஸ்ட் ஃபார்மேட்டில். தென் அடுத்த டைப் என்ன பார்ப்போன்னா, அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்ப்போம். Exercise 10.1ல question number 1. A company produce 2 types of pens, pen A and pen B. ஒரு கம்பெனியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பெண்ணை தயாரிக்கிறாங்க. ஏன்ற பென்னும் தென் பி என்ற பென். பென் ஏ இஸ் ஆஃப் சுப்பீரியர் குவாலிட்டி அண்ட் பி இஸ் அண்ட் ஆஃப் லோயர் குவாலிட்டி. இந்த 2 பெண்ணில் ஏன்றது குவாலிட்டி அதிகமாக இருக்கிற பெண்ணாகவும் பின்றது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பெண்ணாகவும் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் ஆன் பென் ஏ அண்டு பிஆர் ₹5 and ₹3 per pen respectively.
இப்போ நம்ம ஒரு பெண்ணை சேல்ஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற லாபம், இப்போ ஏன்றது வந்து சுப்ரியர் குவாலிட்டி, அதில் ஒரு பெண்ணை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 ரூபா லாபமும், பின்ற பெண்ணை சேல்ஸ் பண்ணும்போது 3 ரூபா லாபம். ப்ராஃபிட் முடியும் நமக்கு ஏன்ற பெண்ணில் 5 ருபீஸும், பின்ற பெண்ணில் 3 ருபீஸும் கிடைக்குது. ரா மெட்டீரியல் ரெக்யர்டு ஃபார் ஈச் பென் ஏ இஸ் டுவைஸ் ஆஸ் தட் ஆஃப் பென் பி. இப்போ ஒரு பெண்ணு தயாரிக்கிற ஆகக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், ரா மெட்டீரியல். இந்த பெண்ணோட ரீஃபில்லாக இருக்கலாம், அதுக்கு தேவைப்பட்ட இங்கியாக இருக்கலாம், இது எல்லாமே என்னென்னா ரா மெட்டீரியலில் வரும். இப்போ பிக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை போல் 2 மடங்கு ஏக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பிக்கு ஒரு 5 ரா மெட்டீரியல்னால் ஏக்கு 10 யூஸ் பண்ணுவோம். தி சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் சஃபிஷியன்ட் ஒன்லி ஃபார் 100 pens பர் டே. இப்போ நம்ம கொடுக்குற ரா மெட்டீரியல் எத்தனை நாளைக்குனா, ஒரு நாளைக்கு 1000 pens தயாரிக்கிற அளவு இருந்தாலே போதும். இப்போ 1 டேக்கு எத்தனை பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா 1000 பென் தான். அதுக்கான ரா மெட்டீரியல் மட்டும் போதுமானதாக இருக்கும். பென் ஏ ரெக்யூஸ் ஆஸ் ஸ்பெஷல் கிளிப் அண்டு ஒன்லி 400 such clips are available per day. இப்போ பென் ஏக்கு தேவையான கிளிப் எத்தனைவா இருக்குன்னா 400 மட்டும் போதும். பென் பிக்கு என்னவா இருக்குன்னா 400 கிளிப்ஸ். அந்த கவர் என்ன வேணும்னா ஏக்கு 400 பிக்கு 700 வேணும். ஃபார்முலேட் திஸ் ப்ராப்ளம் ஆஸ் ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா கண்டிஷனையும் படித்து அது ஒரு ப்ராப்ளமாக மாற்ற போகிறோம். ஸோ எப்படிலாம் மாற்றலான்றது இப்போ ஆன்சரில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் வரக்கூடிய எல்லா சம்முக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா சம்முக்குமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா வேரியபிள்ஸ். இப்போ இது போல் பேராவாக படித்து அதை எல்பிபியாக மாற்ற போகிறோன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ன்றது என்னென்னா, லெட் x1 அண்டு x2 ரெப்ரசன்ட் தி டைப்ஸ் ஆஃப் பென் ஏ அண்டு பென் பி. அந்த கம்பெனியில் டோட்டலாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் பென்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2 டைப்ஸ் தான். ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஸோ நம்பர் ஆஃப் பென், ஒரு நாளைக்கு ஏ டைப்பில் எத்தனை பென்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பி டைப்பில் எத்தனை பென்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை x1 அண்டு x2 எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வேரியபிள்ன்றது என்னென்னா, ஒரு கம்பெனியில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் என்ன பண்ண போகிறோம், x1 அண்டு x2 எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் 3 ஐட்டமாக இருந்தால் x1, x2, x3. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணும், வேரியபிள்னு எடுத்துக்க போகிறோம். வேரியபிள்ன்றது என்னென்னா, கொஷினில் படித்து பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் எத்தனை ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதோட நம்பர்ஸை நம்ம x1 அண்டு x2. இப்போ ஏன்ற பெண்ணோட நம்பர்ஸ் x1 ஆகும், பின்ற பெண்ணோட நம்பரை x2 எடுத்துப்போம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்டில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோன்னா, அதோட ப்ராஃபிட்டையோ லாஸையோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே எல்லாமே என்னவா இருக்குன்னா ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. கொஷினில் ஏ டைப் பெண்ணை ஒரு பெண்ணை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு 5 ருபீஸ் லாபமும், பி டைப் பெண்ணில் ஒரு பெண்ணை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 3 ருபீஸ் லாபமும் கிடைக்குது. ப்ராஃபிட் எழுதும் போது இப்போ ஒரு பெண்ணை சேல்ஸ் பண்ணும்போது 5 ருபீஸ், அதே 2 பெண்ணாக இருந்தால் 2 × 5, 3 பெண்ணாக இருந்தால் 3 × 5. அதோட ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் ஆன் பென் ஆஃப் டைப் ஏ. இப்போ டைப் ஏல நம்ம எத்தனை பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது x1 நம்ம ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய லாபம் 5, டோட்டலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பென் வந்து x1. ஸோ A = 5 × x1. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் பென் டைப்ஸ் ஆஃப் பி. பின்ற பெண்ணுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் என்னவாக இருக்குன்னா 3, டோட்டலாக எத்தனை பெண்ணுனா x2. ஸோ இங்கே 3 × x2 எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வேரியபிளை இன்ட்ரோ கொடுத்தோம். 2 ப்ராடக்ட் பென் ஏ அண்டு பென் பி, நம்பர் ஆஃப் பென்னு x1, x2. செகண்ட் இதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம். ஏல 5x1, பியில் 3x2. இப்போ டோட்டலாக வரக்கூடிய ப்ராஃபிட், அந்த 2 பெண்ணுக்கு சேர்த்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை டோட்டல் ப்ராஃபிட் 5x1 + 3x2. நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, z = 5x1 + 3x2, which is the objective function. Since the total profit to be maximized, we have to maximize z. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வரக்கூடிய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். ஸோ அதனால் மேக்ஸிமைஸ் z = 5x1 + 3x2. இது எல்லாமே
ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு மட்டும் முதல் வேரியபிள் இன்ட்ரோ கொடுத்தோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் தனித்தனியாக ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதை ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம், நேம்லி இசட்னு கொடுத்தோம். தென் இசட் இங்கே மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம். தேர்ட் பாயிண்டில் கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன், அதாவது ரா மெட்டீரியல் ஏக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா பியை விட 2 மடங்கு. இப்போ பிக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை போல் 2 மடங்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஏக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பிக்கு நம்ம ஒரு 5ன்னு யூஸ் பண்ணோன்னா ஏக்கு கண்டிப்பாக 10 யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் பென் இன் பி வந்து x2, நம்பர் ஆஃப் பென் இன் ஏ வந்து x1. அப்போ நம்ம பிக்கு என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை போல் 2 டைம்ஸ் என்ன பண்ணுறோம், ஏக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ 2x1 + x2 which is sufficient only for 1000 pens. கொஷினில் என்ன கொடுத்தாங்கன்னா, நம்ம வரக்கூடிய மொத்த ரா மெட்டீரியல் எதுக்குள்ளே இருந்தால் போதும்னா 1000 பென்ஸ்குள்ளே இருந்தால் போதும். இப்போ ரா மெட்டீரியல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா பிஏ விட ஏக்கு 2 மடங்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் 2x1 + x2 எடுத்துக்கிட்டோம். ஒரு நாளைக்கு எத்தனை பென் தயாரிக்க ரா மெட்டீரியல் போதும்னா 1000 பென்ஸுக்கு மட்டும். இது போல் கொடுத்துற கண்டிஷனை யூஸ் பண்ணி 2x1 + x2 <= 1000. ஏங்க <= 1000 பென்ஸ் இருந்தாலே போதும். அங்கே சஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. சஃபிஷியன்ட்னா ஒரு நமக்கு 1000 பென்ஸ் தயாரிக்கிற அளவு இருந்தாலே போதும். ஆர் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், சில மெட்டீரியல் நமக்கு சரியாக இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா <= 1000 கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், நமக்கு அதிகமாகிற மாரியாக இருந்தால் <= இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணுவோம். நம்ம எக்ஸாக்டாக 1000, அது சில பொருள் நமக்கு அங்கே சரியாக இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே 1000 எடுத்துக்கலாம். பென் ஏ ரெக்யூர்ஸ் 400 கிளிப். இப்போ நம்பர் ஆஃப் பென்ஸ் இன் ஏனா x1 எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு எத்தனை கிளிப் தேவைப்படுதுன்னா 400. 400 ஃபுல்லாகவே எக்ஸாக்ட் வேல்யூவாக இல்லை, அந்த நாளுக்கு வரக்கூடிய அதிகபட்ச வேல்யூ என்னவாக இருக்குன்னா 400. ஸோ அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். அதனால் <= எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் பென் பிக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 700. அந்த ஒரு நாளைக்கு தேவைப்பட்ட அதிகபட்சமான கிளிப் என்னவாக இருக்குன்னா 700. ஸோ அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். அதனால் x2 <= 700. இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் எல்லாமே கன்ஸ்ட்ரைன்ஸில் எழுதிடுவோம். லாஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி 4th பாயிண்ட் எழுத போகிறோம். எப்பயுமே நம்பர் ஆஃப் பென்ஸ்ன்றது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ப்ராஜெக்டே பண்ணாமல் இருப்போம், அப்படி ப்ராஜெக்ட் பண்ணால் பாசிட்டிவில் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் பென்ஸ்ன்றது ஒன்று x1 <= 0, x2 <= 0. ஒன்று அந்த நாளில் பெண்ணையும் நம்ம தயாரிக்காமல் இருக்கலாம், அப்படி தயாரிச்சோன்னா 1 2 3ன்னு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ x1 நம்பர் ஆஃப் பென் <= 0, இங்கே x2 <= 0. தென் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் என்ன கண்டுபிடிச்சோம், செகண்ட் பாயிண்டில் மேக்ஸிமைஸ் z = 5x1 + 3x2. சப்ஜெக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸில் 2x1 + x2 <= 1000. இது வந்து ரா மெட்டீரியல். தென் கிளிப்போட ஆன்சர். தென் லாஸ்ட்டாக x1 and x2 <= 0. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 3 பாயிண்ட்டையுமே லாஸ்ட் அந்த 4th பாயிண்டில் இது மாதிரியான ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமாக மாற்றிடுவோம். மேக்ஸிமைஸ் பண்ணுறோமா, மினிமைஸ் பண்ணுறோமா, அதில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே எழுதுகிற பாயிண்ட்டு தான் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இது இப்படி தான் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ப்ராப்ளத்தை படித்து அதில் வரக்கூடிய மெயின் பாயிண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 4 பாயிண்ட்டை பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் வேரியபிள்னும், செகண்ட் பாயிண்டில் அப்ஜெக்டிவ் ஃபார்மேஷன், தேர்ட் பாயிண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோர்த்தில் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். 4th பாயிண்டில் நம்ம 3 பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சோமோ அது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம 4th பாயிண்டில் எழுத போகிறோம்.